பட்டவர்களாக, சிறையிருக்கப்பட்டவர்களாக, சிறை வைக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல ஓசியா தீர்க்கதரிசியை அனுப்பி, இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல திரும்பு, எல்லா பாவங்களை விட்டு, எல்லா அக்கிரமங்களை விட்டு, எல்லா அநியாய கிரியைகளை விட்டு உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினாலே விழுந்தாய், நீ விழுந்து போனாய், நீ வேதனை அனுபவிக்கிறவனாக, வேதனை அனுபவிக்கிறவளாக மாறி போனாய். உன் அக்கிரமம் பெரிதாக இருக்கிறது. உன் அக்கிரமத்தின் நிமித்தம் நீ தேவனுக்கு முன்பாக நிலைநிற்க கூடாதபடி, தேவ சமூகத்தில் இருந்து தேவனுக்கு பணிவிடை செய்யக்கூடாதபடிக்கு, தேவனை ஆராதித்து அவருக்கு மகிமை செலுத்தி வாழக்கூடாதபடிக்கு நீ விழுந்து போனாய் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஆகையால் விழுந்த நிலைமையிலிருந்து நீ மறுபடியும் கர்த்தரிடத்தில் திரும்பி பழைய நிலைமைக்கு வா. உன் தேவனாகிய கர்த்தருடைய நியாயப்பிரமாண கட்டளைகளை பெற்ற நாட்களிலே எவ்வளவு சந்தோஷமாய் அந்த நியாயப்பிரமாண வசனங்களை கைக்கொண்டு நடந்தீர்களோ, அதுபோல நீ நியாயப்பிரமாண வசனங்களை கைக்கொண்டு நடக்கும்படி, கர்த்தருடைய கற்பனைகளை கட்டளைகளை கைக்கொண்டு நடக்கும்படி, கர்த்தருடைய வழியிலே நடக்கும்படி, கர்த்தருக்கு பரிசுத்தமா ஆராதனை செய்து கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளா வாழ்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்று அனுபவிக்கும்படி நீ உன் அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பி வா என்று சொல்லி ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் தான் பழைய ஏற்பாடு காலத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய ஜனங்கள். அந்த ஜனங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழும்படி தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு ஏற்படுத்தப்பட்ட பரிசுத்த ஜனங்களாக, கர்த்தராலே பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தார்கள். ஆனால் திடீரென்று கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் கலகம் பண்ணி கர்த்தருடைய வசனங்களை விட்டுவிட்டு கர்த்தருடைய பரிசுத்த மகத்துவத்தை அவர்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி கர்த்தருக்கு பிரியமில்லாத அக்கிரம வாழ்க்கை வாழ்ந்ததினாலே அவர்கள் கர்த்தரிடத்தில் நிற்க கூடாதபடி, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு வாழக்கூடாதபடிக்கு, கர்த்தருடைய பாருங்கள் வாக்கு தத்தங்களை பெற்று அனுபவிக்க கூடாதபடி அவர்கள் விழுந்து போனார்கள். விழுந்தவர்கள் எழுப்பி நிற்க கூடாதபடி போய்விட்டது. ஆகையால் தேவன் விழுந்து கிடக்கிற ஜனங்களை பார்த்து பரிதாபப்பட்டுதான் இந்த தீர்க்க தரிசன வசனத்தை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசி மறுபடியும் அந்த ஜனங்களை கர்த்தர் எழுப்ப பண்ணி கர்த்தருக்கு முன்பாக நிலைநிறுத்த வேண்டும் என்கிறதற்கு தான், இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய், நான் உன்னை எழுப்ப பண்ண போகிறேன், நீ எனக்கு முன்பாக நிலைநிற்கும்படி நான் உன்னை நிலைநிறுத்த போகிறேன். ஆகையால் நீ எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்கிறத அறிந்து நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் அக்கிரமங்களை விட்டுவிட்டு திரும்பு என்று சொல்லி ஆண்டவர் அந்த மக்களை மறுபடியும் கர்த்தரிடத்திலே திரும்பி வர பண்ணுகிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்கள் நானும் கர்த்தருடைய சபை மக்களாக வாழுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் கல்வாரி சிலுவையில் பிக்கப்பட்டு அது கிழிக்கப்பட்டு அது பாருங்கள் துண்டு துண்டாக பாருங்கள் நமக்காக அது நொறுக்கப்பட்ட சரீரமாக மாற்றப்பட்டு அது சபையாக உருவாக்கப்பட்டது. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் இருந்த இரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டு நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களையும் நம்மை விட்டு அகற்றி நம்மை இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி இயேசுவுடைய பிள்ளைகளாக மாற்றி இயேசு கிறிஸ்துவின் சாயலை தரித்து வாழ்கிற பிள்ளைகளாக வாழும்படி ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்து அவருடைய சரீரமாகிய சபையில வைத்து ஆண்டவர் நம்மை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய சத்திய வசனத்தை கை கொண்டு அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழும்படி நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார், கிருபை செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனுடைய கிருபையை, இரக்கத்தை, ஆசீர்வாதத்தை, ரட்சிப்பின் நன்மையும் பெற்ற நாம் ஆண்டவரை விட்டு ஒருபோதும் வழி விலகி போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில எந்த பாவங்களோ அக்கிரமங்களோ அநியாய கிரியைகளோ அசுத்த வாழ்க்கைகளோ வராதபடி நாம் எல்லா பாவங்களை சீர்போ என்று சொல்லி உதறி தள்ளிவிட்டு விட்டு ஆண்டவருக்கு பிரியமான பரிசுத்த பிள்ளைகளாக ஆண்டவருடைய சத்திய உபதேச வசனத்தை கை கொண்டு ஆண்டவருடைய சபையிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவருடைய வருகை பரியந்தமும் அவரை இடைவிடாமல் சேவித்து ஆராதித்து அவருடைய சுத்தம் செய்த
அவருக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக நிலைநிறுத்தி வாழ வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். கர்த்தராகிய தேவனானவர் விரும்புகிறார். ஆகையால் அவருடைய விருப்பத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் திருவுளம் பெற்றுகிறார். அல்லேலூயா. அப்படி நாம் வாழ்வோமானால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் நானும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கர்த்தரை உத்தமத்தோடு சேவிக்கவும், கர்த்தருடைய சத்திய வசனத்தை கைக்கொண்டு அவருடைய கிருபையில நிரம்பி கழிவுறவும், அவருடைய வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை நன்மைகளை எல்லாம் பெற்று அனுபவிக்கவும் கர்த்தர் கிருபை செய்வார். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றுக்கொள்ள கூடாத அளவுக்கு விசேஷித்த நன்மையான மகிமையை கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த மகிமையின் நன்மையின் ஆசீர்வாதங்களை கூட ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை மேன்மையாக முதல் பலன்களாக மீட்டுக் கொண்டு அவருடைய ராஜ்யத்திலே நம்மை என்றென்றைக்கு சந்தோஷமா வாழ வைப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து நாம் வாழ்வோம். இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக நிலைத்திருப்போம். இந்த ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாலே நமக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாலே அதை நாம் பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சபை மக்களாகிய நாம் எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் பரிசுத்த வாழ்க்கையை காத்துக் கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். எப்பொழுதும் இடைவிடாமல் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக, வேத வசனத்தை தியானித்து அதை அறிக்கையிட்டு அதன் வாக்கு தத்தங்களை பெற்று அனுபவிக்கிறவர்களாக, சத்திய உபதேசத்தை கைக்கொண்டு எல்லா காரியத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அப்படி காணப்படுவோமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மேலே பிரியமாய் இருந்து நம்முன் அவர் மகிமை அடைவார். நம்மை ஏராள நன்மைகளை ஆசீர்வாதங்களை தந்து முடிவிலே நித்திய ஜீவனை தந்து அவரோடு என்றென்றைக்கும் கூட்டி சேர்த்து நம்மை வாழ வைப்பார் என்கிறது நிச்சயம். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. விழுந்து போன இஸ்ரவேல் ஜனங்களை நீ உன் அக்கிரமத்தை விட்டு என்னிடத்தில் திரும்பு என்று சொல்லி மறுபடியும் அவருடைய சமூகத்தில் திருப்பி அந்த மக்களை மறுபடியும் அவருடைய வழியில நடத்தின தேவன் மறுபடியும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். உன் மீறுதல்களை மேகத்தை போல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ மீறுதலுக்கு உட்பட்டாய், நியாயப்பிரமாண வசனத்தை மீறி நடந்தாய். ஆனாலும் உன் மீறுதலை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் நீ என்னை விட்டு விலகி போய் பரிசுத்த வாழ்க்கையிலிருந்து விழுந்து பாவம் செய்தாய். உன் பாவத்தை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டு உன்னை விட்டு அகற்றிவிட்டு உன் பாவங்களை உன்னுடைய மீறுதல்களை மேகத்தை போலவும் கார் மேகத்தை போலவும் இஸ்ரவேல் ஜனங்களை உன்னை விட்டு அகற்றிவிட்டே. கீழே வாசிங்க. என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலே நீ என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மறுபடியும் மீட்டுக் கொண்டார். அவருடைய ஜனமாக வாழும்படி, அவருடைய சுத்தம் செய்யும்படி, அவருக்கு பரிசுத்தமான கிரியைகளை நடப்பித்து வாழும்படி இந்த ஜனங்களை எல்லா பாவத்திலிருந்தும் எல்லா மீறுதல்களிலிருந்தும் எல்லா அக்கிரம அநியாய கிரியைகளிலிருந்தும் ஆண்டவர் மீட்டுக் கொண்டார். அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் திரும்ப, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ இனி என்னுடைய ஜனமாக இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் கூட ஒரு நாள் ஆண்டவருடைய பாருங்கள் வசனத்தை மீறி வாழ்ந்தோம். நம்முடைய மீறுதல் பயங்கரமான மீறுதலாக இருந்தது. நாம் பாவம் செய்து வாழ்ந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய மீறுதல்களை மேகத்தை போலவும் பாவங்களை கார் மேகத்தை போலவும் நம்மை விட்டு அகற்றி ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக வாழும்படி அவரிடத்தில் திருப்பி கொண்டு வந்து நம்மை மீட்டுக் கொண்டார். எப்படி மீட்டுக் கொண்டார்? அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்து அவருடைய சரீரம் சிலுவையிலே கிழிக்கப்பட்டதல்லவா, அந்த சரீரத்தை நமக்கு சபையாக மாற்றி அந்த சபையிலேயே நம்மை ஏற்படுத்தி அந்த சபையோடு ஒன்றாக இணைந்து கிறிஸ்துவின் சரீரத்தோடு ஒன்றாக
போகாதபடி, அக்கிரமம் செய்து விழுந்து போகாதபடி நம்மை மீட்டுக் கொண்ட இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையிலே நிலைத்திருக்கிறவர்களாக, ஆண்டவருக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்களாக, ஆண்டவருக்கு ஆத்துமாதாயம் செய்கிறவர்களாக, ஆண்டவரிடத்தில் இடைவிடாமல் செபித்து அவருடைய குரலை கேட்டு அவருடைய சுத்தம் செய்து அவருக்கு மிகுந்த கனி கொடுத்து அவருடைய அன்பிலே நிலைத்திருந்து அவருடைய வருகை எதிர்பார்த்து கரை திரை ஒன்றுமில்லாத கற்புள்ளம் மணவாட்டி சபையாக அவருக்கு முன்பாக நிலைநிற்கிறதற்கு அவருடைய வருகை எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டியது அவசியம். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டார். இன்னும் நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில ஆண்டவர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு இப்படி தீர்க்க தரிசனம் உரைத்தார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னார். நீங்கள் நான் நம்பிக்கையுடைய சிறைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பிக்கையுடைய சிறைகள், தேவனாகிய கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தவர்கள். ஆனால் இப்போ அவர்கள் சிறை வைக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகையால் ஆண்டவர் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், உங்கள் அநாதி தேவனிடத்திலே திரும்புங்கள், உங்கள் ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலே திரும்புங்கள், உங்கள் இரட்சகரிடத்திலே திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பற்றினார். கரங்களை கட்டளைங்க சொல்லுங்க, கரங்களை அசைத்தலைங்க சொல்லுங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் நான் நம்பிக்கையுடைய சிறைகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை வைத்து அவருடைய பிள்ளைகளாக வாழுகிற ஜனங்கள், அவரையே இரவும் பகல் இடைவிடாமல் சேவித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழுகிற பிள்ளைகள், நாம் அவரிடத்திலே சேருகிறவர்களாக, அவரிடத்திலே நாம் திரும்பி அவரிடத்திலே வந்து அவருடைய பாதத்திலே பணிந்து அவரோடு ஒன்றரை கலந்து வாழுகிற பிள்ளைகளாக வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு இரட்டிப்பான நன்மையை தருவார், இன்றைக்கே தருவார். இன்றைக்கே அந்த இரட்டிப்பான நன்மைகளை நீங்கள் நானும் பெற்று அனுபவிக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். கரங்களை கட்டுவோர் அநேக சொல்லுங்க, அல்லேலூயா. கரங்களை அசைப்போர் அநேக சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27, 28 வசனத்தை வாசிங்க. உண்மையுள்ள நகரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27, 28. சீயோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சீயோன். இந்த சீயோன் என்று யாரை ஆண்டவர் அழைக்கிறார் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை தான் அழைக்கிறார். அவர்களுக்கு விசேஷித்த மேன்மையான பெயரை ஆண்டவர் கொடுத்து சீயோன் என்று அழைக்கிறார். சீயோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து பிரகாசிக்கிறார். அந்த ஸ்தலத்துல தான் உங்களையும் என்னையும் தேவன் கூட்டி சேர்த்து அவருடைய மணமக்களோடு அவருடைய மடியில செல்ல பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இப்ப நீங்களும் நானும் பரம சீயோனின் பிள்ளைகள், புதிய எருசலேம் நகரத்தின் மக்கள். நம்மை பார்த்து ஆண்டவர் சீயோன் என்று சொல்லுகிறார். சீயோன் நியாயத்தினாலும் சீயோனுக்கு நேராக திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தின் பாவங்களையும் அக்கிரமங்களையும் அசுத்த வழிபாடுகளையும் விட்டுவிட்டு தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்கள், சீயோன் ராஜ்யத்திலே திரும்புகிறவர்கள் நீதியினாலே மீட்கப்படுவார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நானும் எப்படி மீட்கப்படுவோம் என்றால் நீதியினாலே மீட்கப்படுவோம். ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் கை கொண்டு நடக்கும்படி நமக்கு முன்பாக ஏற்படுத்தி வைத்த நீதியை நாம் கை கொள்ளுகிறவர்களாக, அந்த நீதியின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்ப தேவன் நம்மை நீதியினாலே மீட்டுக் கொள்வார். அல்லேலூயா. எதற்காக மீட்டுக் கொள்ளுகிறார் என்றால் சீயோன் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக, சீயோன்